ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அண்டு ஜனவரி 10ஆம் தேதி டு 17ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கலும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலை. அண்ட் இதுக்கான காரணம் ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால இதில் நின்னா தேவையில்லாம ஒரு நெகட்டிவ் பேர் தான் கிடைக்கும். அதுவும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சு ஒன்றும் பெருசாக பண்ண போறது இல்லை. அதுவும் 2026ல் 234 தொகுதிகளையும் நிக்க போறதால அதுக்கான கான்பிடென்ட்டை இந்த ஒரு தொகுதியோட ரிசல்ட்டுக்கு எடுக்கும். ஸோ அதனால எவன் என்ன சொன்னாலும் தளபதி எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவும் போட்டியிடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் அவங்க எடுத்த முடிவுமே கரெக்டான ஒன்று தான், பெருசா சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இதே காரணங்கள் அவங்களுக்கும் அப்ளை ஆகும். அதுலயும் ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா வேற இருக்காங்க இப்போ. ஸோ அதனால இந்த இடைத்தேர்தல் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஆணி தான். அண்ட் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை மட்டும் இடைத்தேர்தல் சம்பந்தமா நாளைக்கு பேசிட்டு எங்களோட முடிவை சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பாஜக போட்டியிடுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ நாளைக்கு அபிஷியலா என்ன சொல்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாஜகவிற்கு ஏதாவது கட்சியோட கூட்டணியே நின்னாலே ஓட்டு விழாது. இதுல அவங்க தனியா நின்று என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜில போட்டியிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.